பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏனைய அதிகாரங்களை விட யோவான் எழுதின இந்த புஸ்தகத்தில் அதிகமாக ஆண்டவர் அன்பான வார்த்தைகளை சொல்லுவதையும் தன் அன்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவதையும் நான் காண்கின்றோம். அன்பின் உச்சகட்டமாக ஆண்டவர் இங்கே சொல்கின்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கல, இதை தான் செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவரை அதிகமாக நேசிக்கிற பொழுது தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியே வரும். ரொம்ப அதிகமாக அன்பு செஞ்சாதான் இப்படி பேச முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. தேவன் ஒரு பக்கம் ஊழியம் செய்தார், ஒரு பக்கம் பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார், தன்னை குறை கூறி வந்த பரிசேயர் சதுசேயர்களை கடிந்து கொண்டார். அவர் இன்னொரு பக்கம் பிதாவோடு எப்பொழுதும் ஐக்கியமாக இருந்தார், இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தார், பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார், எவ்வளவோ காரியங்களை செய்தார். அதன் மத்தியிலும் கூட தன்னை பின்தொடர்ந்து வந்த சீசர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் அங்கே அன்பான வார்த்தைகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம், பாசத்தை வைத்திருப்பதை பார்க்கின்றோம். எதுனாலும் கேளுங்க, என்ற கேட்டால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார். பிரியத்துக்குரியவர்களை, நாமும் கூட இன்றைக்கு மிகவும் பிஸியாக இருக்கின்றோம். நம்ம குடும்பம் இருக்கிறது, நமக்கு குடும்பம் அல்லாமலே குடும்பமாக இருக்கிறவர்கள், பாசமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு, நண்பர்கள் உண்டு, ஊழியத்தின் பாதையில் சந்திக்கிறவர்கள் உண்டு, தொழில் நிமித்தமாய் சந்திக்கிறவர்கள், படிப்பு நிமித்தமாய் சந்திப்பவர்கள் உண்டு. ஒரு பக்கம் நாம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் அன்பு கூறுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு பிரியமானவர்களுக்கு நேரத்தை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய பிரச்சனை நேரங்களில் அவர்களுக்கு துணையாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நண்பர்கள் நம்மளுக்கு நம்மிடத்தில் கேட்பதை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். அவரால் தான் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும், அவரால் தான் எல்லாவற்றையும் தர முடியும். அவர் என்ன கேட்டாலும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நண்பர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்களா? பிள்ளைகள் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறீர்களா? ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், விடுவியும், என் குடும்பத்தில் சமாதானத்தை தார். இத்தனை வருடமாய் காத்திருக்கிறேன், என் காத்திரத்தில் முடியும்படியை செய்யும், என் நண்பருடைய காத்திரத்தில் முடியும்படியை செய்யும். ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நண்பர்களை ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதை அப்படியே செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என்ன கேட்டாலும் சரி, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, லிமிட்டேஷன்ஸே கிடையாது. ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு வல்லமை படைத்தவராக அவர் இருக்கின்றார். எனவே உங்களுடைய வாழ்விலே எந்த நிலைமையிலும் நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவர் இயேசு. ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, இது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தஞ்சமாக இருப்பீராக, வழியற்ற பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டாக்கி கொடுப்பீராக, வியாதிப்பட்ட பிள்ளைகளை சுகமாக்குவீராக, நீண்ட நெடுங்கலமை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.